Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 920 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஃப்ளவர் கேபிட்டல் சிட்டியை காட்டுறாங்க. அங்க வியாபாரம் சஞ்சய்க்கு அடிச்சு நவுத்துது. கூட்டம் குமிது மெயினா லேடிஸோட கூட்டம் தான். அவன் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் மயங்கிடுறாங்க. அப்படி ஒரு டேஸ்ட். அவனும் கேப் விடாம சமைச்சுக்கிட்டே தான் இருக்கான், வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. சரி ரைட்டு, ஆளு வந்துட்டாங்க, அவங்களுக்கு இவன் சமைச்சு கொடுத்தே தீருவான், அதெல்லாம் கூட மன்னிச்சிடலாம். ஆனா உசோப்பு, பிராங்கி, ரோபின் இவங்க 3 பேரும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் நடக்காத மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்து தின்னுட்டு இருப்பாங்க. பாத்தீங்களா, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எப்ப நம்ம லூஃபி அங்க மாட்டிட்டான், நமியும் அந்த ஷினோபுவும் அங்க பஞ்சாயத்துல இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எப்படி டைம் கிடைச்சதுன்னு எனக்கு புரியல. அடா பாவி, அவங்கள சாப்பிட கூட விடமாட்டியாடான்னு கேட்காதீங்க. பல மணி நேரமா உட்காந்து இங்கே தான் தின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ கடமைக்குன்னு லூஃபியை பத்தி பேசின மாதிரி பேசுவாங்க. அவன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஏதாச்சும் தெரிஞ்சுதான்னு. அதான் உடோன்ல இருக்க அந்த லேபர் ஃபெசிலிட்டியில மாட்டிட்டானே, அது தெரிஞ்சிருச்சு. போய் காப்பாத்தலாம், நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அதெல்லாம் வந்து அப்புச்சு வந்துருவான், நம்ம எதுக்கு தேவையில்லாம கவலை பண்ணும் அப்படின்ட்டு சாப்பாடை வெள்ளித்து வாங்குவாங்க. சஞ்சய் எல்லாம் ரோபின்ட்ட பிடிச்சிருக்கான்னு கேட்டு செஞ்சு கொடுப்பான். பிராங்கி அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு, என்னப்பா ஒரே லேடிஸ் கூட்டமா வர்றாங்க, வேற ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாமுராய்ஸும் வருவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணி நோட்டீஸை கொடுத்துடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அந்த டைம் சஞ்சயோட மூஞ்ச பார்க்கணுமே, ஒரு மாதிரி கேவலமா அவனை கூடுவான். மகனே தொட்டப்பக்கட்டைய பிச்சை அடிப்பேன், கொய்யால ஆளுகளா மாத்தலாம்னு சொன்னா மூஞ்சி மாறுது அப்படின்ட்டு ஒரே ஃபன்னா போயிட்டு இருக்குன்னு வைங்க. அப்பந்தான் அந்த ஏரியாவை சேர்ந்த ரவுடி பயலுக வரானுங்க. நம்ம பயலுக ஃபர்ஸ்ட் அவனுக்கு சாப்பிடறதுக்கு வரானுங்கன்னு தான் நினைச்சானுங்க. ஆனா அவனுங்க அங்க இருக்க லேடிஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு சண்டைக்கு வரானுங்க. லேடிஸ் எல்லாம் புடுங்குற மாதிரி 4 கேள்வியை கேட்க தான் செஞ்சாங்க. ஆனா அவனுங்க தான் முரட்டு பள்ளிலாச்சே, வண்டையா திட்டுவானுங்க. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவனுங்க யோஷிரோ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்கன்னு. நேரா சஞ்சய் கிட்ட போய், என்ன பண்ற, எல்லாரும் உன்னையா தேடியா வந்துகிட்டு இருக்காங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுதுன்னு வம்புழுப்பானுங்களா. டேய், அதான் சமைச்சு வித்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கொய்யாலைகளா, வேணும்னா போய் லைன்ல நின்று வாங்க, இல்லன்னா செப்பல்ஸ் பிஞ்சிருவோம்பா. அவனுங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெங்காயமும் வேண்டாம், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா வெண்ணே. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐலாண்டுக்கு வந்து, எங்க கண்ட்ரிக்கு வந்து, எங்க ஊருக்கு வந்து, எங்க டவுனுக்கு வந்து, எங்க தெருவிலேயே நீ கடையா போடுவேன். யாரா நோக்கு பெர்மிஷன் கொடுத்தா? இந்த ஏரியா மொத்தமும் கியோஷிரோ ஃபேமிலியை சேர்ந்தது. இங்க ஏதாச்சும் நீ பண்ணணும்னா எங்க கிட்ட நீ பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நீ கப்சா கட்டணும். அப்படி பண்ணலன்னா இந்த இடத்துல கடை போட முடியாது, நடை கட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படி இப்படின்னு வாயில வந்ததெல்லாம் சொல்லி நம்ம பயில பயங்கரமா மெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. சஞ்சய் அதை கவனிக்க கூட இல்லை. அவன் பாட்டுக்கு குழம்ப கிண்டிக்கிட்டே, சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க அம்மா, ஏண்டா நாங்க என்ன கதையாடா சொல்லிட்டு இருக்கோம்னு ஷாக் ஆவானுங்க. அப்ப அந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரோபினுக்கு ஒருவேளை இவனுங்க அவனுங்களா இருப்பானுங்களோன்னு ஒரு டவுட். என்ன எதுன்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்து விருந்துக்காக கியோஷிரோ அப்படின்னு ஒருத்தனை மீட் பண்ண போயிருந்தான். அட வேற யாரும் இல்ல, அதான் மண்டைய சார்பா வச்சுக்கிட்டு குடி போதையில ஒருத்தன் புலம்பி தள்ளிட்டு இருந்தானே, அந்த ஷோகன் ஒரோச்சியா வண்டையா திட்டிட்டு அவன் ஒண்ணுத்த ஆக மாட்டான்னு சொல்லிட்டு கவிதை கதைன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தான். இவன் உடனே அவனை பத்தி நல்ல டீட்டெயிலா விசாரிச்சிருப்பான். ஏன்னா ஷோகன் ஒரோச்சியை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா கண்டிப்பா இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல, அதனால விசாரிச்சிருப்பான். இவன் பாத்தீங்கன்னா ரொம்ப அரகண்டான ஒரு சாமுராய். அண்ட் அது மட்டும் இல்லாம யாக்குசாங்கிற ஒரு குரூப்புக்கு அவன் தான் தலைவன். இப்ப வந்திருக்க ஆளுகளெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவனுக்கு கீழே தான் இவனு வேலை பார்க்கறானோன்னு தோணுது. கன்ஃபார்மா ரோபினுக்கு தெரியல. ஏன்னா இவனுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரோபினே பாக்குறான். அங்க அவனுங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் கிட்ட கத்திட்டு இருப்பானுங்க, காசை குடுறா காவாலின்னு. சரி காசு கொடுன்னு கேக்குறானுங்க. எதுக்கு கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்? அதுக்கு ரீசன் கேட்டா, முதல் விஷயம் இது வந்து அவங்க இடத்துல இருக்குதாமா. ரெண்டாவது விஷயம், இன்கேஸ் யாராச்சும் பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா அவங்கள சமாளிக்க இவங்க வேணும்ல. அப்படி பிரச்சனை பண்ணிட்டு வரது யாருன்னா இவனுங்க தான், வேற யாரும் வரமாட்டாங்க. மொத்தத்துல இந்த லூசு பயலுக்கு காசு கொடுக்கணும். சஞ்சய் பார்த்துட்டு, என்னப்பா தம்பி வகுடு எடுத்து வாருன முடி, கேர்லி ஐப்ரோஸ், கையில கரண்டி வச்சு குழம்பு கிண்டிட்டு இருக்கேன்னு உடனே பலோன்னு நினைச்சிட்டீங்கல்ல, இறங்கி அடிச்சேன்னு வை பல்லுகள் எல்லாம் பேந்துரும். அதனால பேசாம எட்டத்தை காலி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புங்கடான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருக்க சின்ன பொண்ணுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருப்பான். இவனுங்க சும்மா இல்லாம ஓங்கி ஒரு மிதிப்பானுங்க. அங்க பவுல்ல இருந்த சாப்பாடெல்லாம் கொட்டிடும். சஞ்சயை எவ்வளவு அடிச்சாலும் அவன் வாங்கிக்குவான். ஆனா சாப்பாடை வேஸ்ட் பண்ணலாமா? அவன் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, சாப்பாடு அவன் தெய்வமா மதிப்பான்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். இதுல வேற மிரட்டல், எப்படி அவன் கடையை காப்பாத்த போறேன்னு. அதோட விட்டுருந்தா அடி கம்மியா வந்திருக்கும். அங்க குழந்தைகிட்ட கொடுத்த சாப்பாடை அதை லைட்டா சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்டின்னு சொல்லிட்டு இருக்குமா, அதையும் தட்டி விட்டுருவானுங்க. இதுல காமெடியை கேளுங்க, அந்த டொக்கோங்கிற பொண்ணை பாத்தீங்கன்னா அழுகுதா இல்ல சிரிக்குதான்னு தெரியல. மூஞ்ச பார்த்தா அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனா கண்ணுல இருந்து தாரையா தண்ணி வருது. சஞ்சய் அப்படியே அந்த கீழே கொண்ட சாப்பாடை பார்த்துட்டு இருப்பான். உசோப்பு கன்ஃபார்மே பண்ணிட்டா இங்க ஒரு பெரிய பிரளயமே நடக்க போகுது. சும்மா இருந்தவன ஃபோர்க் ஸ்பூனை வச்சு சொரிஞ்சு விட்டானுங்க. இனி பிரச்சனை தான்மா. அதோட விடாம அங்க இருக்க லேடிஸ் எல்லாத்தையும், கடையெல்லாம் முடியாச்சு, கிளம்புங்க இனிமேட்டு சாப்பாடும் கிடையாது, கடையும் கிடையாது, ஏதோ
இதோட அவன் ஊரை விட்டு ஓட போறான்னு அங்க இருக்க லேடிஸ் எல்லாத்தையும் ஓட வச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா அவனுக்கு கூட்டத்தை இப்ப கலைச்சு விடுறது நல்லதான். ஏன்னா இதுக்கப்புறம் சஞ்சி அடிக்க போற அடியில கண்ணா பின்னான்னு செதறி போய் விழுவானுங்க. அப்ப அங்க லேடிஸ் இருப்பாங்க, அவங்க மேல போய் விழுந்தானா பாவம் அவங்களுக்கு தானே பிரச்சனை. சோ சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஆளுங்க பூரா வேணாண்டா செஞ்சு கொஞ்சம் பொறுமையாருன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க, கேட்க மாட்டான். நேரா அவனுகிட்ட போய் ஏன்டா பண்ணி பழிலாம் வந்தாமா சாப்பிட்டாமா போனமான்ட்டு இல்லாம எதுக்குடா இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கொல்ல வெறியில கேட்பான். என்னன்னா என்ன சண்டை வரியா, சீரியஸா பேசுற மாதிரி தெரியுது, அடிச்சிருவியா, ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட்டுவானுங்க. அதுக்கப்புறம் சஞ்சய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இப்போ கூட சஞ்சய் அடிக்க ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் அவனுங்க தான் ஆரம்பிப்பானுங்க. சோ வழக்கம் போல நம்ம பையன் அடியில பொல்லந்து கட்டுவான், உங்கூட்டடி எங்கூட்டடியில ஊடு கட்டி அடிப்பான். அதுலயும் ஒருத்தன் கத்திய வச்சு அட்டாக் பண்ணுவான். அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டுட்டு ஒரு மிதி அந்த கத்தியே சில்லு சில்லா திருச்சு, அதுக்கப்புறம் வாயா அப்படியே வலிச்சு தரையோட வச்சு ஒரே அடி. இப்படி அவன் அடிச்சதை பார்த்துட்டு அங்க இருந்த ஊர் மக்கள்லாம் அசந்துருவாங்க. நூடுல்ஸ் விற்கிறவரா இந்த அடி அடிக்கிறாரு கொக்கா மக்கா என்ன அடின்னு. அவன் சண்டை போறதை பார்த்த உடனே பிராங்கிக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால அவன் ஒருத்தனை புடிச்சு வச்சுக்கிட்டு தூக்கி அடிப்பான் பாருங்க பேக் பல்ட்டியில. சரியான அடி. பல பேர் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் அடிக்க கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. இவனுகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தான் சும்மா இருப்பானுங்களா. சஞ்சய் என்ன பண்ணிட்டான், கீழே சாப்பாடை கொட்டி வேஸ்ட் பண்ணீங்கல்ல, இனி இதை நீங்க தான்டா திங்கணும், தின்னுங்கடா அப்படின்னு தள்ளி வாயில திணி திணிப்பான். அங்க இருக்க ஒரு சப்பவாயை மட்டும் மிஸ் ஆயிட்டான். அதாவது 3 பேர்த்துல 2 பேர்த்த போட்டு பொழந்து கட்டிட்டானுங்க. அவன் திருப்பி உன்னை நான் பொழந்து கட்டாம விட மாட்டான்டான்னு குடு 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 குடுன்னு அங்க இருந்து ஓடிடுவான். எப்படி இப்ப இவன் போனான்னா ஆளை கூப்பிட்டு தான் வரப்போறான். இவனுங்களும் ஒரு சைடு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டானுங்களா. கீழே கொட்டின சாப்பாடு அள்ளி அவன் வாயிலேயே திணிச்சுட்டு அவங்கிட்ட இருந்து காசையும் நம்ம போய் ஆட்டையை போட்டுவான். உசோ போடதான் காமெடி. எவ்வளவு பஞ்சாயத்து நடந்தாலும் அவன் பாட்டுக்கு திணிக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கடையை சுத்தி காட்டுவாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, இப்போ ஒரு ஈக்காக்கா கூட இல்ல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த டொக்கோங்கிற பொண்ணு சிரிச்சுக்கிட்டே எட்டி பாப்பா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உசோப்புக்கே ஸ்ட்ரைக் ஆகும், இவன் ஆல்ரெடி இந்த குட்டி பொண்ணை மீட் பண்ணியிருக்கான். ஒரு நாள் சாயந்தரம் நம்ம பையன் அன்னைக்கு வித்து தள்ள காசை பூரா எண்ணிட்டு இருப்பான், எக்கச்சக்க காசு. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு வந்திருப்பான். வந்துட்டு இவங்கிட்ட இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க மருந்து எல்லா காயத்துக்கும் போடலாமான்னு கேப்பா. அவன் எல்லாத்துக்கிட்டையும் கூவி கூவி விக்கிற மாதிரியே டொக்கோ கிட்டையும் சொல்லுவான், ரத்தம் நிக்கணுமா, வீக்க வத்தணுமா, வலி போகணுமா, சளி போகணுமா, எல்லாத்துக்கும் இது சரியா இருக்கும் அப்படின்னு கொடுத்தவன அந்த குட்டி பொண்ணு வாங்கிட்டு போயிருப்பான். இவ்வளவுதான் கதைன்னு வைங்க, வேற சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. நான் கூட கொஞ்சம் பெருசா சொல்லுவான்னு நினைச்சேன். சரி இப்ப அவனுக்கு பேசின பேச்சுக்கு பொலன்னு பொலந்து கட்டி உட்கார வச்சாச்சுன்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த குட்டி பொண்ணுக்கு மறுபடியும் சஞ்சய் நூடுல்ஸ் ஒரு பவுல்ல போட்டு கொண்டு போய் கொடுப்பான். சந்தோஷமா சாப்பிடுவான். அந்த குட்டி பொண்ணோட தான் செம காமெடி. அழுதுட்டு இருக்கும் போதும் சிரிச்சமேனிக்கு அழுதுட்டு இருந்தா, சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் சிரிச்சமேனிக்கு அழுதுட்டு இருக்கா. ஆனந்த கண்ணீர். அவளை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க பூரா சந்தோஷப்படுவாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க என்னென்னலாம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.